பாக்கியலட்சுமி சீரியலில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபியும் ஈஸ்வரியும் பேசிகிட்டு இருக்காங்க. இனியா இல்லாமல் வீடே விரிச்சோடி கிடக்குது, அவர் இருந்தால் கலகலப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாக்கியா சோகத்தில் வரா. என்ன பாக்கியா இவ்வளோ சோகமாக வர, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, நீங்கள் எல்லாருமே அவர் நல்லவர் சொல்லிட்டு பேர் மட்டும்தான் நான் மாற்றுறது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆனால் அவர் இப்போ கேட்குறாரு, பொறுப்பெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. நம்மளை ஏமாற்றிட்டாரு, நீங்கள்லாம் யாரும் நான் சொன்னதை கேட்க மாட்டேன்ட்டீங்க அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்ல. ஈஸ்வரி இருந்துட்டு, ஏன் போனால் போயிட்டு போதும், பிள்ளைக்காக தானே கொடுத்தேன், எப்போ பார்த்தாலும் ரெஸ்டாரண்ட் கட்டிகிட்டே அழுவுறியே நீ, உனக்கு தான் 2 இருந்ததில் இப்போ ஒன்று அவங்க இப்போ இனியாக கொடுத்த மாதிரி நினச்சிக்கா, ஒன்றும் இருக்குதில்ல, அதில் நீ டெவலப் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஈஸ்வரி சொல்கிறா. ஆனால் பாக்கியா இருந்துட்டு, அந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், நீங்கள் சாதாரணமாக பேசிட்டு போகிறீங்க, அப்படியெல்லாம் விட முடியாது, இதில் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பாக்கியா. கோபி இருந்துட்டு, என்ன பாக்கியா சொல்கிறா, ஆமாம் அவர் இப்போ பொறுப்பெல்லாம் நான் தான் பார்த்துக்குவேன்னு சொல்லி சொல்கிறாரு, அப்படி தான் இதுலேயும் எழுதியிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க, நம்ம டாக்குமெண்ட்டை படிக்காமல் கையெழுத்து போட்டது நம்ம தப்பாக போச்சு அப்படின்னு பாக்கியா சொல்கிறா. சரி இரு, நம்ம கேட்டுக்கல, எங்கிட்ட சம்மந்தி அப்படியெல்லாம் சொல்லலையே, பொறுப்பெல்லாம் பாக்கியா தான் பார்த்துக்குவாங்க அப்படின்னு மட்டும் தானே சொன்னார், உங்களையெல்லாம் நம்ப வச்சு அவர் ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்கிறா. சரி இருங்க, நீங்கள் யாரும் எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டாம், நானே பார்த்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாக்கியா பேசுகிறா. இந்த இதில் இந்த ஹோட்டல் பிரச்சனைக்கு பாக்கியாவுக்கு செலினும் எழிலும் உறுதுணையாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.